புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 15 தொடக்கம் 21. இயேசு தம் சீடர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். சிந்தனை. ஈழத்து திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித யோசபாஸ் அடிகளாரின் விழாவை இன்று இலங்கை திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. இலங்கை திரு அவையின் வளர்ச்சியிலே புனித யோசபாஸ் அளித்த பங்கு மிகவும் காத்திரமானது. அவரது காலத்து இலங்கை திரு அவையும் இன்றைய காலத்து இலங்கை திரு அவையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு வேறுபாடுகளை கொண்டு நிற்கின்றது. அன்றைய திரு அவை இன்றைய திரு அவையிலும் பார்க்க பல்வேறு விதங்களிலே சிறந்து விளங்குகின்றது என்றே சொல்ல வேண்டும். அன்றைய திரு அவை எதிர்கொண்ட சவால்கள் இன்று இல்லை. அன்றைய சவால்களை இன்றைய திரு அவை எதிர்கொண்டு நிமிர்ந்து நிற்க முடியுமா என்றால் உடனடியாக எந்த பதிலும் சொல்ல முடியாத நிலையே உள்ளது. சிந்தித்து பார்க்க வேண்டியுள்ளது. சில வேளைகளில் வெட்கி தலைகுனிய வேண்டியும் உள்ளது. இந்த உண்மையை இன்றைய பணியாளர்களும் பொதுநிலையினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைய யோசபாஸை இன்றைய திரு அவை தலையில் வைத்து போற்றுகின்றது. இன்றைய எந்த யோசபாஸை நாளைய திரு அவை போற்றப் போகின்றது? இந்த பின்னணியிலே இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டாக தரப்படுகின்றது. யாருக்கு இந்த ஜூபிலி ஆண்டு? எனக்கா, உனக்கா, அவருக்கா, இவருக்கா, திருநிலையினருக்கா, பொதுநிலையினருக்கா? ஜூபிலி செயல்பாடுகள் வழமை போல குறைவின்றி நடைபெறப் போகின்றன. செபமாலை பவனி, நற்கருணை பவனி, சிலுவை பவனி, யாத்திரைகள், கருத்தமர்வுகள், தியானங்கள் என்று நடைபெறப் போகின்றன. அவை சிறப்பாக ஆழமான பொருள் பொதிந்ததாக, பக்தி நிரம்பியதாக இருக்கத்தான் போகின்றன. ஒரு சில மாதங்களுக்கு ஹாய் ஹூ என்று அட்டகாசமாக நடந்தேறப் போகின்றன. ஆயினும் இவையெல்லாம் யாருக்கு, எதற்கு என்ற கேள்விகள் அடிப்படையிலே கேட்கப்பட வேண்டியவை. ஜூபிலி ஆண்டின் வெற்றி எதிலே தங்கியுள்ளது? திட்டங்கள் தீட்டினோம், அவற்றை முழுமையாக செய்து முடித்தோம் அல்லது பெரும்பாலும் செய்து முடித்தோம் என்பதில் வெற்றி தங்கியுள்ளதா? அல்லது அந்த திட்டங்கள் அனைவரிலும் ஏற்படுத்தும் பாதிப்பிலே தங்கியுள்ளதா? பெரும் தொகையாக மக்கள் பங்கு கொண்டார்கள் என்பது வெற்றியா? திட்டங்களை செயல்படுத்தியவர்கள் வளவாளர்கள் சிறப்பாக செய்து முடித்தார்கள் என்பது வெற்றியா? மனமாற்றத்தின் பாதையிலே ஒவ்வொருவரையும் பயணிக்க வைப்பதே ஜூபிலி ஆண்டின் வெற்றியாக இருக்க வேண்டும். சிறப்பாக தனிமனித மனமாற்றம் அவசியமாகும். தனிமனித மனமாற்றமே ஒன்றிணைந்த அல்லது அனைவரினதும் மனமாற்றத்தின் தொடக்க புள்ளியாக வேண்டும். தனிமனித மனமாற்றம் இல்லாமல் ஒன்றிணைந்த மனமாற்றம் நிகழ முடியாது. மனமாற்றம் என்பது இறைவார்த்தை சொல்லும் வழியில் பயணிப்பதே ஆகும்.
வெவ்வேறு திசைகளிலும் வெவ்வேறு வழிகளிலும் பயணிப்போர் இறைவார்த்தை காட்டும் வழிக்கு திரும்பி வருவதே மனமாற்றமாகும். இந்த வழியிலே ஒருவர் பயணிக்க அர்ப்பணம் தேவை, தியாகம் தேவை, செபம் தேவை, செபமாலை தேவை, அருள் அடையாளங்கள் தேவை, ஒப்புரவு தேவை, திருப்பலி தேவை. இவை யாவும் அன்றைய திரு அவையில் உண்மையாகவும் உயிருள்ளவையாகவும் இருந்தன. இன்றைய திரு அவையிலோ அன்றைய உண்மைத்தன்மையும் உயிருள்ள தன்மையும் இல்லாமல் இருக்கின்றன. செபம். புனித யோசபாஸ் அடிகளாரே, எங்களுக்காக மன்றாடியருளும். ஆமென்.